சீரியல் நடிகை கிருத்திகா தனது திருமண வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவத்தை பேட்டியொன்றில் கூறியுள்ளார். சன் தொலைக்காட்சியில் பிரபலமான சீரியலான மெட்டியொலி சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானவர்தான் நடிகை கிருத்திகா அண்ணாமலை. இந்த சீரியலில் இவரின் கேரக்டர் பிடித்து போக இவர் இல்லத்தரசிகளுக்கு பிடித்தமான நடிகையாக மாறினார். இவருக்கு அழகு ஒருபுறம் இருந்தாலும் நடிப்பில் வெளிப்படும் வில்லத்தனம் இவருக்கு பக்காவாக பொருந்தி போனதால் பல சீரியல்களில் இவர் வில்லியாகவே வந்தார். அவர் சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான பாண்டவர் இல்லம் என்ற தொடரில் மருமகளாக கதாபாத்திரத்தில் நடித்தார். அந்த சீரியல் அண்மையில் முடிவடைந்தது. டான்ஸ் மீது ஈடுபாடு கொண்ட இவர் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மானாட மயிலாட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தனது நடன திறமையை வெளிப்படுத்தினார். இந்நிலையில் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்துள்ள இவர் தனது திருமண வாழ்க்கை குறித்து மனம் திறந்து பேட்டி அளித்துள்ளார். அதில் என் திருமண வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே பிரச்சனைதான். திருமணமான 10 மாதங்களிலேயே என் மகன் பிறந்து விட்டான். அப்போது நான் 3 சீரியல்களில் நடித்து கொண்டிருந்தேன். குழந்தை பிறந்ததும் நடிப்பதை நிறுத்திவிட்டு வீட்டில் இருந்தேன். அப்போதே எனக்கும் என் கணவருக்கும் அடிக்கடி சண்டை வரும். அப்போது என் கணவருக்கு பிசினஸ் லாஸ் ஆகிவிட்டதால் மீண்டும் சீரியலில் நடிக்க வந்தேன். அப்போது அவர் வீட்டில் இருந்தார். இதனால் எனக்கும் அவருக்கும் சண்டை நடப்பது நாளுக்கு நாள் அதிகமாகிவிட்டது. ஒரு கட்டத்துக்கு மேல் என்னால் பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் குழந்தை பிறந்த 2 மாதங்களிலேயே தற்கொலைக்கு முயற்சி செய்து மருத்துவமனையில் இருந்தேன். அதன் பிறகும் கணவர்தான் வேண்டும் என முடிவு செய்து அவருடன் 4 ஆண்டுகள் அட்ஜஸ்ட் செய்து வாழ்ந்தேன். ஆனால் அதன் பிறகு என்னால் முடியாததால் அவரை விவாகரத்து செய்துவிட்டேன். பலருக்கு எனக்கு விவாகரத்து ஆன விஷயமே தெரியாது. இதை வெளியில் சொல்ல நான் விரும்பவில்லை. அண்மையில் தான் ஒரு பேட்டியில் எனக்கு விவாகரத்து ஆனதை சொன்னேன். அதை பார்த்த பலர் நடிகைகளுக்கு எப்போதும் விவாகரத்து செய்வது தான் வேலை, அவர்களுக்கு குடும்ப வாழ்க்கை செட் ஆகாது என்று கமெண்ட் செய்கிறார்கள். உண்மையில் நடிகைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கு என்பதை யாரும் நினைப்பதில்லை. நான் என் கணவரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் போராடினேன். ஆனால் அது முடியவில்லை என்றார். தொடர்ந்து 2ஆம் திருமணம் குறித்து பேசிய அவர் எனக்கு 2ஆம் திருமணம் செய்து கொள்வதில் ஈடுபாடில்லை என்றார்.